மூதாட்டி எம்ஜிஆரை பார்த்து சொன்னாங்களாம், நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், ஆனால் அப்பா நீ அந்த நம்பியார் பயல்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா சினிமாவில் வரக்கூடிய எம்ஜிஆர் தான் நிஜம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய்க்கு வீட்டுக்கு வெளியில் எதுவுமே தெரியாது, அது தெருவிலேயே கால் வச்சது கிடையாது, தெரு பசங்களோட விளையாடுனது இல்லை, தெருவில் ஏதாவது அசோசியேஷன் ஏதாவது நல்லது கெட்டது அப்படியெல்லாம் கிடையாது, ஊரில் கிடையாது, யாருக்குமே எதுவுமே செஞ்சது கிடையாது. தங்க தொட்டிலில் தூங்கக்கூடிய நபர், எல்லாம் வீடு பூராவும் ஏசி போட்டு பாத்ரூம்லேயும் எல்லா இடமும் ஏசி போட்டு பஞ்சிமத்தையில் வாழ்கிறவர். அப்போ சினிமாவில் வரும்போது அங்கே குப்பையில் உருள்ற மாதிரி எல்லாம் நடிப்பாங்க. அது ஒரு தொழில். இப்போ நீங்கள் சினிமா ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் ப்ளூ ஸ்க்ரீன் அப்படி போட்டு வச்சுருப்பான். போட்டு வச்சுக்கிட்டு இப்போ குதிரையில் போகிறாருன்னா ஒரு பொம்மை குதிரையை வச்சு டொக்கு 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 டொக்குன்னு ஆட்டுவாங்க. இவர் இந்த நடிகர் உட்காந்துட்டு அப்படி இப்படி 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 தலையை ஆட்டுவார், உட்காந்துக்கிட்டு தான் தலையை ஆட்டுவார். ஆனால் சினிமாவில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளாடி ஒரு குதிரையில் போகிற மாதிரி அது தெரியும் நமக்கு. அதுபோது பல நிபுணர்கள் வல்லுநர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சினிமாவை எடுக்கிறாங்க. பாட்டு அவங்க பாடுறாங்க, டயலாக் அவங்க எழுதுறாங்க. அது நடிகனுடைய அறிவு கிடையாது, அது அவங்க எழுதுறாங்க. இவருக்கு சொல்லி கொடுத்து இந்த நடிகனை பேச வைக்கிறாங்க. இவர் பேசுறாரு, சொல்லி கொடுத்து பேசுறாரு, சொல்லி கொடுக்கலன்னா பேச மாட்டார். அப்படி அதான் சினிமா. அதான் சினிமாங்கிறது அப்படிதான். அது உண்மை கிடையாது, உண்மையே கிடையாது. எப்படி வெளியில வராம மக்களை சந்திக்காம 108 எம்எல்ஏ தொகுதியில் ஜெயிச்சுட்டாங்களோ அதே மாதிரி ஜோசப் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, உண்மை தேவையில்லை, பொய் போதும் அப்படி. அப்போ நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன் அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. பாட்டிலுக்கு 20 ரூபாய் இன்னும் வாங்கிக்கிட்டு தானே இருக்காங்க. அந்த பள்ளிக்கூட கரஸ்பாண்டன்ஸ் என்ன சொன்னாங்க, லஞ்சம் வாங்கலைன்னு. அது சொன்னது பொய். பஸ் முதலாளிகளும் லஞ்சம் வாங்கலைன்னு சொன்னதும் பொய். அது உண்மையாக இருந்தால் அப்போ ஏற்கனவே லஞ்சம் வாங்கினவங்க மேலே தாவேக்கா நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. திமுக மேலே நடவடிக்கை எடுக்கலை, அவங்கள அப்படி சொல்ல வச்சாங்க. இப்போ இளம் பெண்களை கற்பழிச்சாங்கன்னா என்கவுண்டர் பண்ண சொல்லிட்டாரு ஜோசப் விஜய் அப்படின்றாங்க. தனியார் மருத்துவமனையில் பேஷண்ட் இறந்து போயிட்டா பணமே கட்ட வேண்டாம்னு ஜோசப் விஜய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் பேர் வைக்கிற காலை உணவு திட்டம் திமுக கொண்டு வந்த திட்டம் அல்லவா, எல்லாம் பொய். அப்போ அவங்க தாவேக்கா இப்போ ஒரு விஷயத்த நம்புது, பொய்க்கே ஓட்டு போடுவாங்க, அதனால பொய்ய பரப்புனா போதும் அப்படின்ட்டு பொய்ய பரப்பிட்டே இருக்காங்க. திமுகவோட மோசமாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க.